நான் ஒன்னு சிம்பிளா கேக்குறேன். இப்போ இந்த 1144 hectares ஆஃப் லேண்ட்ல இருந்து இந்த சாயில வந்து எடுக்க போறாங்க. ஒரு மேக்ஸிமம் ஆஃப் 9 மீட்டர் டெப்த்ல உள்ள சாயில எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்து ஒரு ஐஆர்எல்ங்கிற அந்த ஆர்கனைசேஷனுக்கு கொண்டு போய் அதை அவங்க வந்து மினரல்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணிட்டு திருப்பி கிட்டத்தட்ட 13 lakh tons 15 lakh tons நாங்க எடுப்போம், 13 lakh tons நாங்க திருப்பி ரீஃபில் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. இன் யுவர் ஓன் ஜெனரல் காமன் சென்ஸ் யூ ப்ளீஸ் லெட் மீ நோ, நீங்க திருப்பி அதை போடும் பொழுது ரீஃபில் பண்ணும் பொழுது அந்த சாயிலோட டெக்ஸ்டர், அந்த டென்சிட்டி, அந்த இன்டாக்ட்னஸ் இது எல்லாமே அப்படி இருக்குமா? அண்ட் இன்னொன்னு, அந்த என்டையர் பிளேஸ் ஆஃப் 1144 hectares ஆஃப் லேண்ட் வந்து இட்ஸ் நாட் அ பேரன் லேண்ட். இட் ஹாஸ் அக்ரிகல்ச்சரல் லேண்ட், இட் ஹாஸ் பீச்சஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் பிளேசஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த இக்கோசிஸ்டம் பாதிக்கும்ல. ஒன் சைடு இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க சொன்ன கனிம வள கொள்ளையினால எங்களோட மலைகள் எல்லாத்தையும் நீங்க வந்து இல்லீகல் குவாரியிங் மூலமாக எடுத்துட்டு இருக்கீங்க. அதனால இங்க இருக்கிற கிளைமேட்டிக் சேஞ்ச், பொல்யூஷன், ரோட் சேஃப்டி இது எல்லாமே வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து வெரி வெரி லார்ஜ் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் சுல்தான். ஆனா என்னன்னா நம்மளுடைய மக்களை வந்து ரொம்ப இமோஷனலா ஸ்மால் ஜோனுக்குள்ள அவங்களுடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்போஷர் அடக்கிடுறாங்க.